அனைத்து கோயில் அதிகாரிகளுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். கோவில்களில் லஞ்சம், நிதி முறைகேடு, நிர்வாக அலட்சியம் உள்ளிட்ட எந்த ஒரு தவறும் கண்டறியப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை பாயும் என அமைச்சர் ரமேஷ் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரனிடம் கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். இது தொடர்பாக மேலும் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறார் அமைச்சர் ரமேஷ்? விவரங்களை பதிவு பண்ணுங்க மகேந்திரன். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய கோவில்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல்களை அத்துறையின் அமைச்சர் ரமேஷ் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக அனைத்து கோவில்களிலும் நேர்மையான, வெளிப்படையான மற்றும் மிக்க நிர்வாகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், லஞ்சம், நிதி முறைகேடு, நிர்வாக அலட்சியம் உள்ளிட்ட எந்த ஒரு தவறு கண்டறியப்பட்டாலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடி துறை ரீதியான மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ரமேஷ் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். மேலும் கோவில் நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் மீது ஆக்கிரமிப்பு, சட்டவிரோத பெயர் மாற்றம் அல்லது உரிமை கோரும் முயற்சிகள் எதுவும் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும், இது போன்ற சம்பவங்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு காவல்துறையில் புகார் அளித்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அமைச்சர் ரமேஷ் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு முன்பாக அமைச்சர் மற்றும் ஆணையரின் கவனத்திற்கு உடனடியாக இந்த சொத்து விவகாரம் தொடர்பாக, முறைகேடுகள் தொடர்பாக ஏதாவது கண்டறியப்பட்டால் அதிகாரிகள் உடனடியாக அமைச்சருக்கு அது தொடர்பான விவரங்களை கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். இது மட்டுமின்றி கோவில்களில் தூய்மை, பாதுகாப்பு மற்றும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும், நீண்ட நேர காத்திருப்பை தவிர்க்க சீரான தரிசன ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கின்றார். இது போன்ற சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில முறைகேடுகளை தடுக்க தவறுதல், தகவல்களை மறைத்தல் அல்லது அமைச்சர் மற்றும் ஆணையரின் கவனத்திற்கு கொண்டு வராதது கடுமையான அலட்சியமாக கருதப்படும் என்றும், இது போன்ற தவறுகள் தொடர்ந்து நிகழ்ந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது எந்தவித பாரபட்சமும் இன்றி உடனடியாக கடுமையான துறை ரீதியான மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவுறுத்தல்கள் மற்றும் எச்சரிக்கையை இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய கோவில் அதிகாரிகளுக்கு அமைச்சர் ரமேஷ் வழங்கியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.